என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களுக்கு இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே. வாசு கருவ ராசு லட்சுமிய தட்டுகிற வேலை இது. தட்டுனா விட்டத்தங் கொட்டினா நொட்டத்தங் ஆனந்தம் காவேரி தான். அட சுக்கிர உச்சத்தில் லக்கதான் மச்சத்தில் வந்தது கை காசுதான். என்றும் மன்னர் தான் எங்கும் பின்னர் தான். அண்ணாச்சே ஆனந்தம் ஆயாச்சே ஆரம்பம். தேடி பாக்குறேன் காந்தியத்தான் காணோம். தேடி பாக்குற காந்தியத்தான் காணோம். தேசத்துல நாளும் சாந்தியத்தான் காணோம், சாந்தியத்தான் காணோம். ஏ சந்தோஷ், சாந்தி அக்கா எங்க தாண்டா இருக்காங்க? ரூவா நோட்டில் வாழுறாரு காந்தி, வாய்நறைய ஜோரா புன்னகையை ஏந்தி. காச பார்த்தா காந்தி தாத்தா போல நாம் சிரிப்போம். அத்தட்டினா என்ன முடிஞ்சு போச்சா? ராமலிங்கம், ஏய் சுந்தரலிங்கம், பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலு கைய தட்டு தட்டு சோரா. வேலி இல்ல காத்த போல ஓடு எங்கும் ஓடு, தார தப்பு தேவையில்ல போடு ஆட்டம் போடு. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எதிர்த்து நின்னா எவனும் பூசுடா. தீர சூரர்க்கெல்லாம் வேற்று போகும் உன்னை கண்டால் உனை போல் இல்லை ஒருவன் மண்ணிலே. நாடு வீடு காடு எல்லாம் நான் கடந்து போனால் கூட தொடரும் முந்தன் நினைவோ நெஞ்சிலே. உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ ஓர் நாள் பிரிவாயே. ஒரு போதும் உன்னை நானும் விடமாட்டேன், தோத்து போக ஜெயிப்போமே நாம இந்த புவி மேலே. சிவனும் சக்தியும் சேர்ந்த மாசுடா, எதுக்கு நின்னா எவனும் தூசுடா. அம்மம்மா வந்தது இங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்துக்கு மன்னன் என்ற வட்டம் கட்டி. இருக்குள்ளும் பல உள்ளம் என்னை பாராட்டும், அது போதும் என்னை நாளும் அது தாளாட்டும். டும் 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 டும். பாரத்தி கொண்டு வரவா, உன்னை சுத்தி சுத்தி பொட்டு வைக்கவா. தாவணி கட்டி இருந்தா எங்க அன்னை இல்ல சின்ன பண்ணுறா.
மெல்ல மெல்ல வந்து நில்லுங்க பங்கன்னு கொள்ளி கண்ணு கண்ணு பட்டா என்ன வண்ண வந்தது சொல்ல முத்து முத்து பள்ளி இருக்கு திட்டிக்கீரை சொல்லி இருக்கு மொத்தத்தில ஒன்ன போல யாரும் இல்ல ஒரு கல்லும் மண்ணும் என்னாகும் உன் கைகள் பட்டா பொன்னாகும் நீ வாழ்க என்னும் பல்லாண்டு அம்மம்மா வந்த இங்கு சிங்க குட்டி ஆட்டத்துக்கு மன்னன் என்ற வட்டம் கட்டி அம்மம்மா வந்த இங்கு சிங்க குட்டி ஆட்டத்துக்கு மன்னன் என்ற வட்டம் கட்டி கல்லு மலை மேல கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் வட போட்டு மதுர கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி. மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு. ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ. சந்தோஷ், இப்படி வாங்க சந்தோஷ். அதாவது பயங்கர கிராண்டியரா ஒரு சினிமா பார்த்த எஃபெக்ட், ஊர் பக்கம் போய் ஒரு நல்ல ஒரு திருவிழாவை உட்காந்து என்ஜாய் பண்ண ஒரு எஃபெக்ட் நீங்க கொடுத்தீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல. அப்பா தானே சந்தோஷ்? சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அம்மா நீங்களும் கலக்குன்னு கலக்கிட்டீங்க. இப்போ மத்தவங்க எல்லாம் யாரு சந்தோஷ்? இவங்கலாம் இந்த குட்டீஸ்லாம் யாரு? எல்லாம் தம்பிங்க. சூப்பர். ஹோல் ஃபேமிலி இறங்கி வந்து ஒரு கை பார்த்துருக்காங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல. எப்படி இருந்துச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ்? சுகன்யா மேடம் சொல்லுங்க. நிஜமாவே மதுரைக்குள்ள போன மாதிரி ஒரு எஃபெக்ட், சூப்பரா இருந்துச்சு. சந்தோஷ், எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டீங்க. நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அதாவது அந்த டைமிங் உங்களுடைய ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலா இருந்துச்சு. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. கட்டாயம் வந்து உங்கள் அப்பா அம்மாவை பார்த்தா நீங்கள் இப்படி ஆடுவீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப தன்மையாக ரொம்ப அடக்கமாக ஸ்டேஜ் முன்னாடி வர்றோமே அப்படின்னு அவ்வளோ சங்கோஜப்பட்டுட்டு இருக்கிற ஒரு பேரண்ட்ஸ், அவங்களுக்கு என்ன முடியுமோ என்ன செய்யணுமோ அதை பார்த்து அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கே முதல்ல பாராட்டுக்கள். ஏன்னா ஒரு கேமரா கிடச்சிட்டு நானும் ஆட போகிறேன்னு ஏதோ ஒன்று பண்ணாமல் தன்மையை அழகாக பண்ணாங்க. ஆனால் கட்டாயம் உங்கள் சித்திகளை பற்றி நான் சொல்லியே ஆகணும். எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. பர்டிகுலராக அந்த சோலோ வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. இவங்களும் இந்த கரகம் வச்சுருக்கிறவங்களும் சரி, ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு திருவிழாவுக்கு வந்து நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண ஃபீலிங் கட்டாயம் இருந்துச்சு. யூ டெஃபினெட்லி ஹேவ் அ வண்டர்ஃபுல் ஃபியூச்சர். ஆல் தி பெஸ்ட். ஓகே சுகன்யா மேடம், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர். ஓகே, எல்லாம் ஓகே, ஃபுல்லி ட்ரெயின் டான்சர் எல்லாம் ஓகே. பட் ஆனாலும் ஒரு பீரியடில் வந்து டான்ஸுக்கே ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்து, அதாவது அப்படி பேர் வாங்கி விதின் ஓவர் நைட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் பிரபுதேவா மாஸ்டர். பிரபுதேவா மாஸ்டரோட கொரியோகிராஃபிலே நீங்கள் ஆட போகிறீங்க அப்படின்னு நினச்சப்போ அந்த டே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிரபுதேவா எனக்கு வந்து அவர் ஃபிலிம்ஸுக்கு வரத்துக்கு முன்னாடி, அதாவது அவருக்கும் எனக்கும் காமனாக வந்து நட்வனார் லக்ஷ்மி நாராயணன் சொல்லிட்டு ரொம்ப சீனியர் குரு இருந்தார். அவர் வந்து எனக்கு நிறைய நட்வாங்கம் பண்ணியிருக்காரு, எனக்கு என் சிஸ்டருக்கெல்லாம்.
அப்படி பண்ணும்போது இந்த ஒரு 2-3 ஜத்தி ஒன்று பண்ணுறேம்மா, ஒரு புது தில்லானாக்காக ஒன்று கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன், அது நீனும் கீதாவும் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எங்களை வச்சு பண்ணினது. என்னோடய ஸ்டூடெண்ட் ஒரு அரங்கேற்றத்துக்கு கட்டாயம் வரீங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அண்ட் இட் வாஸ் none other than பிரபுதேவா, ராஜு சுந்தரம். அண்ட் அதாவது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மறுபடியும் ஒரு சாங்கோட பண்ண போகிறேன். அந்த சாங் வந்து 5 வருஷம் பேசப்பட்டது, சின்னராசாவை சாங் மட்டும். ஒவ்வொரு ஊருக்கும் ஃபாரின் ட்ராவல் பண்ண போதெல்லாம் வந்து இந்த ஒரு சாங்குக்காகவே ஆடக்கூட வேண்டாம், அந்த டைமில் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் அப்படியும் இந்த ஒரு சாங்காக கூப்பிட்டு ஒரு மறக்க முடியாத அனுபவம்னா அதுதான். அண்ட் பிரபுதேவா வந்து டான்ஸ் மாஸ்டராக இருந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது வந்து திருமதி பழனிசாமிங்கிற படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. வித்தியாசமான ஒரு ஹிப் மூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இங்கே சவுத்தில் பாப்புலரானது அவருடைய படங்கள்லேருந்து தான். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி கிரியேட் பண்ணது அப்படின்னு சொன்னால் பிரபுதேவாவோட ஒர்க் பண்ணது. கமிங் பேக், சந்தோஷோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலியோட பெர்ஃபார்மன்ஸ், சித்திங்களோட பெர்ஃபார்மன்ஸ், குட்டிங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு தருண் மாஸ்டர்? டேடியும் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணார், மம்மி நல்லா பண்ணாங்க, மற்றவங்களும் நல்லா பண்ணாங்க. என்னடா சித்திங்க பற்றியெல்லாம் பேச மாட்டேன்றேன்னு சொன்னார். கேட்குறீங்களா? அவங்க தூள் கலப்புனாங்க. எஸ்பெஷலி அந்த பிங்க் அண்ட் ப்ளூ, அந்த சந்தோஷ் இன்னிலேருந்து அந்தம்மா மேலே ஒரு கண்ணு வை. ஏன்னா அவங்க நல்ல டான்ஸர். சில மூமெண்ட்ஸ்லாம் கற்றுக்கோ அவங்ககிட்டேருந்து. அவங்க ஷீஸ் அ வெரி குட் டான்ஸர். நீங்களும் நல்லா பண்ணீங்க. பட் அந்தம்மா பிங்க் அண்ட் ப்ளூ வந்து குட். Keep it up. God bless you.